ஜான் ஜெபராஜ் நேற்றைய தினத்திலே ஒரு 4 பக்கம் அடங்கிய நீண்ட ஒரு பதிவை போட்டிருந்தார். அதனுடைய சாராம்சம் தன் மீது ஒரு அனுதாபம் ஏற்பட வேண்டும் என்கின்ற ஒன்றுதான். அதிலே ஏகப்பட்ட பொய் குற்றச்சாட்டுகள் இருந்தது. ஏற்கனவே ஜான் ஜெபராஜ் ஒரு பொய்யன் என்பதை பல ஆதாரங்களோடு நான் நிரூபித்திருக்கிறேன். இந்த வீடியோவும் ஜான் ஜெபராஜ் ஒரு பொய்யன் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான். தற்போது ஜான் ஜெபராஜ் தன்னுடைய மகனை கொஞ்சுவதற்கு பதிலாக கள்ளக்காதலினுடைய நாய்க்குட்டியை கொஞ்சி கொண்டிருக்கிறான். அது வேறு விஷயம், அதை நான் காண்பிக்கிறேன் உங்களுக்கு. நேற்றைய தினத்திலே ஜான் ஜெபராஜ் இந்த பதிவை வெளியிடுவதற்கு முக்கிய காரணம், சில தினங்களுக்கு முன்பாக ஜான் ஜெபராஜ் சொன்ன ஒரு பொய்யை அம்பலப்படுத்தி விட்டேன். என்னவென்றால், இந்த ஆண்டின் ஆரம்பத்திலே ஜான் ஜெபராஜ் ஒரு ஆடியோ வெளியிட்டிருந்தான். அதில் தன்னுடைய கள்ளக்காதலிக்கு கொடுத்த ஒரு முத்தம் அது ஒரு ஃபார்மல் கிஸ் தான் என்கிறதாக சொல்லியிருந்தான். மட்டுமல்ல, அது ஒரு சாதாரண கிஸ், அதில் எந்த ஆபாசமும் இல்லை, அந்த வீடியோவை நானே வெளியிடுவேன் என்கிறெல்லாம் சொல்லியிருந்தான். அது போய் அவன் கொடுத்தது சாதாரண முத்தம் அல்ல, ஆபாச முத்தம் தான் என்பதை நான் ஆதாரத்தோடு வெளியிட்டிருந்தேன். அதைத் தொடர்ந்து அவன் அந்த வீடியோவை ஒரு ஏஐ உண்மை அல்ல என்கிறது போல பதிவெல்லாம் போட்டிருந்தான். தப்பிக்க பார்த்தான் பொய் சொல்லி. அவன் ஒரு பொய் தான் சொல்லுவான். அது ஏஐ அல்ல என்கிறதையும் எல்லாரும் சாதாரணமாக பார்க்கிற அறிவுள்ளவர்கள் கண்டு கொண்டார்கள். மட்டுமல்ல, நானே அது ஏஐ அல்ல உண்மை என்பதை அவனுடைய கள்ளக்காதலி போலீசாரிடத்திலே கொடுத்த ஒரு காப்பி, ஒரு கம்ப்ளைண்ட் பெட்டிஷன், அதை ஆதாரமாக காண்பித்து நிரூபித்தேன். அவனுடைய பொய் அம்பலப்பட்டு விட்டது. மட்டுமல்ல, அந்த கள்ளக்காதலி ஏகப்பட்ட பொய்களை எல்லாம் சொல்லியிருந்தார். அந்த டாக்குமெண்ட்ஸ் லிங்க் நான் இந்த வீடியோவும் நினைக்கிறேன். இங்கே ஜான் ஜெபராஜ் சொன்ன பொய்கள் அம்பலப்பட்டதால் ஜான் ஜெபராஜுடைய ரசிகர்களே ஜான் ஜெபராஜ் ஒரு பொய்யன் என்பதை கண்டுபிடித்தார்கள். ஆகவே தான் ஜான் ஜெபராஜ் நேற்றைய தினத்திலே அந்த நீண்ட பதிவை போட்டிருக்கிறான். சரி, அந்த நீண்ட பதிவை போட்டவன் என்ன செய்திருக்க வேண்டும்? நான் வெளியிட்ட அந்த வீடியோ உண்மையா பொய்யா, ஜான் ஜெபராஜ் பொய் சொன்னான் என்று சொல்லி நான் நிரூபித்து காண்பித்திருந்தேன் அல்லவா, அது உண்மையா பொய்யா என்கிறதை பற்றி தானே அவன் சொல்லியிருக்க வேண்டும். சொல்லவில்லை. காரணம், அதை அவனால் நிரூபிக்க முடியாது. அவன் சொன்னது பொய் தான், அது அம்பலப்பட்டு விட்டான். மாறாக தற்போது வேறொரு கதையை கொண்டு வந்தான். என்ன, நான் 11 ஆண்டுகளாக வழியில் இருக்கிறேன், 6 ஆண்டுகளாக மனைவியோடு நரகத்திலே வாழ்கிறேன் என்கிறது போல எல்லாம் சொல்லி இருக்கிறான். அப்போ 6 ஆண்டுகளாக மனைவியோடு வாழ்ந்தது நரகம் வாழ்க்கை, ஆகவேதான் நான் டைவர்ஸ் பண்ணுவேன், யார் என்ன சொன்னாலும் நான் டைவர்ஸ் பண்ணுவேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அதிலே பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறான். ஜான் ஜெபராஜுடைய மனைவி தன்னை அடிமையை போல நடத்தினதாக சொல்லுகிறான். இது உண்மையா என்று கேட்டால் இல்லை. And I cannot forget my only beloved wife, my cello, Rima. Thank you so much, Rima, and she's beside me always. God bless you. God bless you. The whole family, Rima's family. I cannot forget my. நான் எதையும் தீர விசாரிக்காமல் வீடியோ வெளியிடுவதில்லை. ஜான் ஜெபராஜ் கள்ளக்காதல், இந்த கள்ளக்காதலுக்கு முன்பும் பல கள்ளக்காதல் லீலர்களை எல்லாம் செய்திருக்கிறான். இப்படி ஒவ்வொரு முறை மாட்டும் போது நான் இனிமே திருந்தி விடுகிறேன், நான் அந்த கள்ளக்காதலை விட்டு விட்டேன் என்று சொல்லி சில காலம் இருப்பான். அடுத்து மறுபடியும் வேறொரு பெண்ணோடு கள்ள தொடர்பு. இப்படி அவன் ஒரு பிளே பாயாகத்தான் வாழ்ந்திருக்கிறான். அங்குள்ள மக்களை சொல்லுகிறார்கள். மற்றபடி மனைவி இவனை அடிமையாக நடத்தவில்லை, இவன் தான் மனைவியை அடிமையாக நடத்தி இருக்கிறான். My husband, I asked him to prepare coffee once. என் கணவனை ஒரு முறை காஃபி போட சொன்னேன். He said it is a sin. அது ஒரு பாவம் என்று சொல்லிவிட்டார். So he never enters the kitchen. அதனால அவர் சமையல் அறைக்குள்ள குசினிக்குள்ள வேலையே கிடையாது. So that's the kind of husband I have. எனக்கு இப்படி ஒரு நல்ல கணவரை தேவன் கொடுத்திருக்கிறார். He is a blessing. Amen. He is a blessing. ஒரு ஆண்கள் கிச்சனுக்குள் நுழைவது கூட பாவம் என்கின்ற அளவிற்கு தான் ஜெபராஜ் மனைவி இடத்தில் சொல்லி கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளாக தான் ஜான் ஜெபராஜ் மனைவி இருக்கிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. இப்படி இருக்கும்போது இப்பொழுது திடீரென்று வந்து ஜான் ஜெபராஜுடைய மனைவி அவருடைய குடும்பம் என்னை அடிமையாக நடத்தினார்கள் என்று சொல்வது கொஞ்சமாவது ஏற்படாதா? உண்மையிலேயே ஒரு மனிதன் செய்த தவறு, இது தவறு என்று சொல்லி குற்றம் சாட்டும் போது, அதுக்கு எல்லா ஆதாரம் இருக்கும் போது, அதிலிருந்து தப்பிப்பதற்காக சில குறுக்கு புத்திக்காரர்கள் கையாளுகிற தந்திரம் என்ன தெரியுமா? உண்மையான குற்றச்சாட்டோடு கூட இவர்களாகவே ஒரு பொய் குற்றச்சாட்டையும் சேர்த்து சொல்வார்கள். அந்த குற்றச்சாட்டு இவர்கள் மீது வைக்கப்பட்டதாக இருக்காது, இவர்களாகவே ஒரு பொய் குற்றச்சாட்டையும் சேர்த்து சொல்வார்கள். அப்படி சொல்லிவிட்டு நான் இப்படியெல்லாம் குற்றம் செய்யவே இல்லை என்று சொல்லி அந்த பொய் குற்றச்சாட்டுகள் கொடுத்து கொண்டிருப்பார்கள். உண்மையிலேயே இந்த நபர் மீது இந்த பொய் குற்றச்சாட்டுகளை யாருமே வைத்திருக்க மாட்டார்கள். அவர்களே அவர்கள் மீது ஒரு பொய் குற்றச்சாட்டை வைத்து இதெல்லாம் பொய் குற்றச்சாட்டு என்று அவர்களே சொல்லி விடுவார்கள். அதைத்தான் இங்கே ஜான் ஜெபராஜ் கையாண்டிருக்கிறான். ஜான் ஜெபராஜ் மீது வைக்கப்பட்ட ஆதாரப்பூர்வமான குற்றச்சாட்டு என்ன? ஜான் ஜெபராஜ் இப்போது இருக்கிற அந்த ரேமா என்கின்ற கள்ளக்காதலியோடு தவறு செய்யும் போது அது பகிரங்கமாக வெளிப்பட்டு விட்டது. அவனுடைய மதியினம் எல்லாருக்கும் முன்பாக வெளிப்பட்டது.
அவன் ஏற்கனவே கள்ளக்காதலோடு தான் இருந்திருக்கிறான், முத்தங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். இது நிமித்தம் தான் அவனுடைய மனைவியை விவாகரத்து செய்கிறான் என்கிறதான் ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டு. இப்போ இதிலிருந்து தப்பிப்பதற்கு மேலும் பல்வேறு பொய் குற்றச்சாட்டுகள் அவனே போட்டுக் கொள்கிறான். அதுல அவன் சொல்லி இருக்கிறான், எதிர்க்கிறவர்கள் சொல்லுகிறார்களாம், ஜான் ஜபராஜையும் அவனுடைய அம்மாவையும் இணைத்து வைத்து பேசுகிறார்கள் என்று சொல்லி. அப்படி யார் பேசினது? இதுவரைக்கும் யாராகிலும் இப்படி ஒரு குற்றச்சாட்டு ஜான் ஜபராஜ் மீது சொன்னார்களா? எந்த ஒரு யூடியூப்ல அல்லது ஏதாவது ஒரு மீடியாவில் எப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்ததா? இப்படி ஒரு குற்றச்சாட்டு எங்கும் வரவில்லை, பரவவே இல்லை. ஆனால் இப்படி ஒரு குற்றச்சாட்டை நாம் வைத்ததாக ஜான் ஜபராஜன் சொல்லிக் கொள்கிறான். அல்லது ஜான் ஜபராஜுடைய மனைவி பக்கத்திலிருந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்தது என்று சொல்லி ஜான் ஜபராஜ் அந்த நேற்றைய தினத்திலே எழுதியிருக்கிறான். அப்படி எங்காகிலும் ஒரு குற்றச்சாட்டு வந்து யாராகிலும் கேள்விப்பட்டிருக்கிறார்களா? இல்லை. அப்போ ஜான் ஜபராஜ் மீது வைக்கப்பட்ட உண்மையான ஆதாரப்பூர்வமான குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல வக்கில்லாமல் அவனாகவே இவர்கள் ஒரு பொய் குற்றச்சாட்டை நாம் சொன்னதாக அவன் பரப்பி விடுகிறான். இது எவ்வளவு கேவலமான மனநிலை பாருங்கள். ஜான் ஜபராஜுடைய மனைவி இதுவரைக்கும் யாரிடத்திலும் பதில் கொடுக்கவில்லை. அவர்கள் மீது இந்த ஜான் ஜபராஜ் வைக்கிற குற்றச்சாட்டு கூட அவர்கள் பதில் கொடுக்கவில்லை. ஆனால் இந்த நபர் தான் செய்த தவறை மறைப்பதற்காக தன் மீது மேலும் சில பொய் குற்றச்சாட்டுகளை அவர்கள் வைத்தார்கள் என்பதாக பொய்யாக சொல்லுகிறான். இந்த ஜான் ஜபராஜ் இந்த நேற்றைய தினத்தில் வைத்த ஒரு குற்றச்சாட்டு, நான் ஒரு ஆடி கார் வைத்திருந்தேன், அது என்னுடைய மகனுடைய பயன்பாட்டுக்காக அங்கே விட்டு வந்தேன், அந்த காரை அவர்கள் இப்போது பராமரிக்கவில்லை, அதுல எலி வந்திருக்கிறது, அதனுடைய போட்டோ எல்லாம் நான் எடுத்து வைத்திருக்கிறேன் என்பதாக சொல்லி இருக்கிறான். இதுவே பொய். ஜான் ஜபராஜுடைய மகனுக்காக என்னுடைய காரை விட்டு வந்தேன் என்று சொன்னான் அல்லவா? இது பொய், சுத்த பொய். ஜான் ஜபராஜ் அன்றைக்கு அந்த கள்ளக்காதலி விஷயத்தின் சர்ச்சிலே மாட்டின உடனடியாக பயந்து தலைதறிக்க ஓடினான் அல்லவா? அது நிமித்தம் விட்டு போனான். அதன் பிறகாக மதுரையில் இருக்கிறான் அல்லவா தம்பி, அவனை வைத்து மதுரை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படுகிறது. தம்பி ஜான் ஜபராஜ், மதுரையில் இருக்கிற போலீஸ் ஆதாரத்தோடு ஆவணங்களோடு நான் உனக்கு பதில் சொல்வேன். அந்த போலீஸ்ல இந்த ஜான் ஜபராஜோட தம்பி என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னு தெரியுமா? ஜான் ஜபராஜ் அந்த ஆடிக்காரை எனக்கு விற்று விட்டார், அது மதுரையில நான் நிறுத்தி வைத்திருந்தேன், ஜான் ஜபராஜுடைய மனைவி வந்து இந்த காரை திருடி கொண்டு போய்விட்டாள் என்று சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறான். இது உண்மை இல்லை என்று சொல்லி ஜான் ஜபராஜ் சொல்லட்டும், பார்க்கட்டும். அடுத்த வீடியோல ஆதாரத்தோடு நான் பேசுகிறேன், போலீஸ் கம்ப்ளைண்டோடு நான் பேசுவேன். தம்பி ஜான் ஜபராஜ், நீ சொல்லுகிற ஒவ்வொரு பொய் நிமித்தம் நீ மேலும் மேலும் அசிங்கப்படுவாய். பொய் ஒரு நாளும் நிலை நிற்காது தம்பி. காவலர்கள் இவன் சொல்லுகிறது பொய் என்பது தெரிந்ததால் துரத்தி விட்டார்கள். நீ போய் வழக்கு கேஸ் கோர்ட்ல இருக்கிறது, கோர்ட்ல போய் பார்த்துக்கோ என்று சொல்லி. அடுத்ததாக இவன் வைக்கிற குற்றச்சாட்டு, கணவன் மனைவி இணைய வேண்டும் என்று சொல்லி மனைவி விரும்புகிறார்கள் என்றுதான் கோர்ட்ல சொல்லுகிறார்கள். டைவர்ஸ் கொடுக்க மாட்டோம், மனைவியோடு இணைய வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் மறைமுகமாக என்னிடத்தில் 5 கோடி பேரம் பேசினார்கள் என்பதாக சொல்லுகிறார். ஆதாரத்தை வெளியிடு. அப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்கவில்லை. அதாவது இல்லாததை பொய்யாக சொல்லுகிறான். ஆனால் ஜான் ஜபராஜ், நான் ஒரு ஆதாரத்தை வெளியிடவா, நீ பதில் கொடு, இந்த வீடியோவுக்கு நீ தைரியம் இருந்தா பதில் கொடு, இல்லைன்னா போஸ்ட் போடு. அடுத்த ஆதாரம் வரை நீ சாமி தங்கையாவை வைத்து, பால் தங்கையாவுடைய மகன் சாமி தங்கையாவை வைத்து நீ பேரம் பேசவில்லை. இந்த சாமி தங்கையா ஜான் ஜபராஜுக்காக புரோக்கர் வேலை பார்த்திருக்கிறான். ஜான் ஜபராஜ் உங்களுடைய தேவைகள், மகனுடைய தேவைகள் எல்லாவற்றுக்கும் செட்டில்மெண்ட் பண்ணி விடுவார், எல்லாவற்றையும் கவனிப்பார், நீங்கள் பேசாமல் டைவர்ஸ் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி பண பேரம் பேசினது யார்? ஜான் ஜபராஜ், சாமி தங்கையா. அவர்களுக்கு பணம் தான் குறிக்கோள் என்று சொன்னால் அப்பொழுதே சாமி தங்கையாவுடைய அந்த பேரத்துக்கு உடன்பட்டிருக்கலாமே ஜான் ஜபராஜ். பொய் சொன்னாலும் பொருந்த சொல்ல வேண்டும் ஜான் ஜபராஜ். இப்படி ஏகப்பட்ட பொய்களை தான் சொல்லி இருக்கிறான். அடுத்ததாக சர்ச்சில் இருந்த பணத்தை கட்டுவதற்காக வைத்திருந்த அந்த பணம் கிட்டத்தட்ட 30 லட்சம் என்று சொல்லுகிறார்கள். அந்த பணத்தை இந்த சர்ச் கலைக்கப்பட்டதல்லவா? அப்பொழுது ஜான் ஜபராஜ் ஓடி போன அந்த ஜான் ஜபராஜ் அங்கே வரவில்லை, பயந்து. அதனால் அவன் அங்கு இல்லாத காரணத்தினால் அங்கே அவன் ஜான் ஜபராஜ் வரவில்லை. இந்த கள்ளக்காதலி விஷயம் எல்லாம் மாற்றினது, இனிமேல் சபை நடத்தக்கூடாது, அந்த தகுதியை இழந்து விட்டாய் என்று சொல்லி சர்ச் மக்கள் அங்கே பிரச்சனை பண்ணினதனால் அந்த பணத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கே இருந்த மனைவி கிடத்திலே கொடுக்கிறார்கள். சபை மக்கள் தான் மனைவி இடத்திலே கொடுக்கிறார்கள். அது சிசிடிவி இருக்கிறது என்று அதுல சிசிடிவி அவர்களே ஒத்துக்கொள்ளுகிறார்களே. அதான் காவல் நிலையத்திலே அந்த பிரச்சனையே முடிந்து விட்டது. அதன் பிறகு இந்த ஜான் ஜபராஜ் என்ன செய்திருக்கிறான்? வீட்டில் போய் அந்த பணத்தை வாங்கி இருக்கிறான். அவ்வளவுதான். இந்த பணத்தை வைத்துதான் ஜான் ஜபராஜ் தென்காசியிலே வீடு கட்டி இருக்கிறான், கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய்க்கு. எங்கிருந்து பணம் வந்தது ஜான் ஜபராஜ்? எந்த பணத்தை வைத்து கட்டினாய்? அதே நேரத்திலே தான் நீ உன்னுடைய கள்ளக்காதலிக்கு ஏகப்பட்ட பரிசுகள் வாங்கி கொடுத்திருக்கிறாய், டைமண்ட் ரிங் வாங்கி கொடுத்திருக்கிறாய். பிப்ரவரி மாதத்திலே உன்னுடைய கள்ளக்காதலி போட்ட போஸ்ட் நீ வாங்கி கொடுத்தா என்று சொல்லி பாருங்கள். என்ன மேக்கப் ஐட்டம்ஸ், இந்த ரிங்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்திருக்கிறார். கள்ளக்காதலிக்கு அப்பொழுது மட்டுமல்ல, 2 தினங்களுக்கு முன்பதாக கூட கள்ளக்காதலி ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாள்.
அதுலயும் நீ வாங்கி கொடுத்த ஒரு வேறொரு டைமண்ட் மோதிரத்தை காண்பிக்கிறான். ஜான் ஜபராஜ் தன்னிடத்திலே பணம் இல்லை, எல்லாவற்றையும் பிடுங்கி விட்டார்கள் என்று பொய் சொல்லுகிறான். ஆனால் கள்ளக்காதலி அதை இல்லை இல்லை எல்லா பணத்தையும் எனக்கு தான் கொடுக்கிறாள் என்று சொல்லி நிரூபித்துக் கொண்டிருக்கிறாள் ஒரு பக்கத்திலே. ஜான் ஜபராஜ் தன்னுடைய மகன் மீது பாசம் இருக்கிறது, ஆனால் என்னை பார்க்க விடவில்லை என்று சொல்லி பொய் சொல்லுகிறான். உனக்கும் உண்மையிலே மகன் மீது பாசம் இருந்தால் தான் நீ போய் பார்த்திருப்பாய் அல்லது கேட்டிருப்பாய். நீ தொடர்பே உள்ளவே இல்லையே. மாறாக நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய்? நாய்க்குட்டியை கொஞ்சம் கொண்டிருக்கிறாய், கள்ளக்காதலியுடைய நாய்க்குட்டியை. இந்த ஆண்டு மார்ச் மாதத்திலே கள்ளக்காதலி ஒரு போஸ்ட் போடுகிறார். காரில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது நாய்க்குட்டியை கையிலே வைத்திருக்கிறார் என்று சொல்லி தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்திலே மார்ச் மாதம் போஸ்ட் போடுகிறார். நாய்க்குட்டியை மடியிலே வைத்திருக்கிறார். அதே நாய்க்குட்டியை ஜான் ஜபராஜ் வைத்திருக்கிறார். ஜான் ஜபராஜும் கள்ளக்காதலியும் ஒன்றாக இருக்கிறார்கள். கள்ளக்காதலியுடைய நாய்க்குட்டியை கொஞ்சக்கூடியவனாக இன்னைக்கு ஜான் ஜபராஜ் இருக்கிறார். ஏண்டா, பெற்ற பையனுக்கு ஒரு நாள் கூட கொஞ்சினதில்லை. பெற்ற பையனுக்கு ஒரு நாள் சோறு ஊட்டி விட்டிருக்கிறாயா? மனைவியோடு ஒன்றாக இருந்த போதாகிலும் இல்லை. நீ அப்பொழுதே ஒரு பிளே பாய். இந்த ஜான் ஜபராஜ் இந்த கள்ளக்காதலி இப்போதுதான் விழுந்து போனான், இப்பொழுதுதான் இந்த கள்ளக்காதலி சிக்கினான் என்பதல்ல. அவன் சுமார் ஒரு 6 வருடங்களாகவே பல்வேறு வித பெண்களோடு உல்லாசங்களில் ஈடுபடக்கூடியவனாக இருக்கிறான். இது நிமித்தம் தான் மனைவி தட்டி கேட்கிறதும் இவன் அடங்க மறுப்பதும் சண்டைகள் வருவதுமாக இருந்திருக்கிறது. ஒவ்வொரு முறை மாட்டும் போதும் இல்லை இனிமே எந்த பெண்ணோடும் தொடர்பு கொள்ள மாட்டேன் என்று சொல்லி போய் வாக்குறுதி கொடுப்பான். அடுத்து கொஞ்ச நாளுக்கு முன்னே வேறொரு பெண்களோடு சுற்றி கொண்டிருப்பான். 2022ஆம் ஆண்டிலே இந்த கள்ளக்காதலியை கூட்டிக் கொண்டு இங்கே சர்ச்சிலே வந்து மக்களிடத்திலே சொல்லுகிறான், இந்த கள்ளக்காதலிக்கு படிப்பதற்காக நாம் பணம் கொடுத்து ஸ்பான்சர் பண்ண வேண்டும் என்று சொல்லி. கள்ளக்காதலிக்காக அங்கே சர்ச்சிலே பணம் பிரிக்கிறார்கள். பணம் பிரித்து கள்ளக்காதலி அமெரிக்காவில் படிப்பதற்கு இங்கே மக்களிடத்திலே ஸ்பான்சர் பண்ணி பணம் கொடுக்கிறான். அப்பொழுதே கள்ளக்காதலியோடு தொடர்பு இருக்கிறது. இதிலும் இன்னும் மேலும் ஷாக் என்ன தெரியுமா? கள்ளக்காதலியை சர்ச் மக்களுக்கு இடத்துல எப்படி அறிமுகப்படுத்துவான்? தங்கச்சி என்று சொல்லி அறிமுகப்படுத்துறான். அந்த கள்ளக்காதலியும் இவனை அண்ணா அண்ணா என்றுதான் அழைக்கும். இந்த பெண் ஒரு முறை போஸ்ட் கூட போட்டிருந்தது, ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் என்று சொல்லி, அப்பா என்னுடைய ஆவிக்குரிய அப்பா என்று சொல்லி கூட போஸ்ட் போட்டிருக்கான். மக்கள் முன்னாடி அண்ணா என்று அழைக்க அந்த பெண் இவன் தங்கச்சி என்று அழைக்கிறான். இது அந்த சர்ச்சு மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட இந்த அண்ணன் தான் தங்கச்சியை இப்போது வைத்திருக்கிறான். எவ்வளவு கேவலமான பிழைப்பு. சரி, அது போகட்டும். கள்ளக்காதல் விஷயத்து நிமித்தம் இந்த ஜான் ஜபராஜ் சொன்னது போல ஜூன் மாசத்துல வீட்டை விட்டு வெளியேறுகிறான். வீட்டை விட்டு வெளியேறின பின்பதாக இவன் ஏற்கனவே ஒரு ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வைத்திருக்கிறான். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் லவ் பண்ணார்கள். அவர்கள் ஜான் ஜபராஜோட மிகப்பெரிய ரசிகர்கள். அவர்களுக்கு இவன் தான் ஜான் ஜபராஜன் கல்யாணம் பண்ணி வைத்தது. அந்த பெண் இவனை டாடா டாடா என்று தான் அழைக்கும், டாடா அப்பா என்று சொல்லி. இந்த வீட்டை விட்டு வெளியேறின ஜான் ஜபராஜ் நேரடியாக அவர்களுடைய வீட்டிலே போய் தங்குகிறான். அப்படி தங்கும் போது ஜான் ஜபராஜ் எந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைத்தானோ அதே பெண்ணோடு கூட, அந்த டாடா என்று அழைக்கிற அந்த பெண்ணோடு கூட உல்லாசத்திலே இருக்கிறான். கள்ளக்காதலி இருக்கும் போதுதான் அவன் கல்யாணம் பண்ணி வைத்த அந்த பெண்ணோடு கூட கள்ள தொடர்பு வருகிறது. இதை குறித்த செய்தி இந்த கணவனுக்கு தெரிய வருகிறது. ஒரு நாள் தான் வேலைக்கு செல்வதாக வீட்டிலிருந்து கிளம்பிவிட்டு வேலைக்கு செல்லாமல் வீட்டிலிருந்து பார்க்கிறார், ஒளிந்திருந்து பார்க்கிறார். ஜான் ஜபராஜும் அந்த பெண்ணும் டாடா டாடா என்று அழைக்குமே ஜான் ஜபராஜ் கல்யாணம் பண்ணி வைத்த பெண், அவர்களும் உல்லாசமாக இருக்கிறதை, அரை நிர்வாண கோலத்தில் இருக்கிறதை இவர் பார்க்க நேர்கிறது. அந்த பெண்ணுடைய கணவன் அந்த இடத்திலே நேரடியாக பார்த்து என்ன செய்வது என்ன சொல்வது என்று தெரியாமல் எங்கேயோ போய்விட்டார். எங்கே போனார் என்று தெரியாது. 3 நாட்கள் காணவில்லை. காரணம், அவனுடைய பார்வையிலே ஜான் ஜபராஜ் தன்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் அறியாமையில் இருக்கிறார். அவன் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைத்தவன். இப்பொழுது அவனும் தான் காதலித்து கல்யாணம் பண்ண இந்த பெண்ணும் ஒன்றாக இருக்கிறது நேரடியாக பார்க்க நேருகிறது. அவன் தலைமுறை 3 நாள் எங்க போனான்னு தெரியாது. ஜான் ஜபராஜுக்கு என்ன செய்வது தெரியாமல் அந்த வீட்டை விட்டு வெளியே இருக்கிறான். இதைத்தான் ஜான் ஜபராஜ் தன்னுடைய ஆடியோவிலே சொல்லியிருப்பான். இதற்கு ஆதாரம் இல்லை என்பதாக சொல்லியிருப்பான். எனக்கும் வேற ஒரு பெண்ணுக்கும் தொடர்பு என்று அதுக்கு ஒரு ஆதாரம் கிடையாது, ஒரு சாட்சி கிடையாது. அந்த பொண்ணும் அதுக்கு ஒத்துக்கல, நானும் அதுக்கு ஒத்துக்கல. ஒரு வாட்ஸ்அப் மெசேஜோ ஒரு கால்ஸோ ஒன்றும் கிடையாது. ஆதாரமற்ற ஒரு பெரிய அபாண்டமான ஒரு பழியை என் மீதும் அந்த பெண் மீதும் போடுறாங்க. இன்ஃபேக்ட் நான் தான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். நான் தான் அவங்க கூட நின்று எல்லாம் பண்ணியிருக்கிறேன். அவங்க என்னை அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த பெண்ணோட என்னை தொடர்பு படுத்தி பேசின உடனே நான் இமீடியட்டாக நான் அவங்க வீட்டில், அந்த பையன் பொண்ணு வீட்டில் தான் நான் தங்கியிருந்தேன் கொஞ்சம் நாட்கள், கொஞ்சம் மாதங்கள் கூட சொல்லலாம். நான் தனியாக இல்லை, அந்த வீட்டில் பெரியவர்களும் தங்கியிருந்தார்கள்.
இந்த குற்றச்சாட்டு வந்த அன்னைக்கே நான் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு நான் வெளியே வந்துட்டேன். ஆமா, ஆதாரம் இல்லை. அவன் நேரடியாக பார்க்கிறான், அவன் ஷாக் ஆகுறான், அவன் தலைமறைவாகிறான். போனா எங்க வரணும்னு தெரியாது. அதற்கு இப்போது ஆதாரம் இருக்கிறது. என்னன்னு சொல்லுகிறேன், இப்போது அவர்களுக்கு டைவர்ஸ் ஆகிவிட்டது. ஜான் ஜெபராஜ் தான் கல்யாணம் பண்ணி வைத்தான் ஒரு காதலர்களுக்கு. அந்த பெண்ணோடு உல்லாசமாக இருந்தது நிமித்தம் ஜான் ஜெபராஜ் தான் இவர்களுக்கு விவாகரத்தும் பண்ணி வைத்தான். இந்த பையனை குறித்து அந்த கள்ளக்காதலி இருக்கிறாளவா போலீஸ்ல கம்ப்ளைண்டும் கொடுத்திருப்பான். அவன் தான் என்னுடைய இந்த முத்த காட்சியை பரப்பினது என்று சொல்லி இந்த கம்ப்ளைண்ட்ல ஒரு நபர் காணாமல் போயிருக்கிறார் என்று சொல்லி எழுதியிருப்பாள் அல்லவா, அந்த நபர் தான். அதன் பிறகு அவர் இப்பொழுது எங்க இருக்கிறார் என்று தெரியாது. அதனால்தான் அந்த கம்ப்ளைண்ட்ல கூட கள்ளக்காதலி என்ன சொல்லியிருப்பாள்னா, அவருக்கு மிஸ்ஸிங், அந்த நபர் காணவில்லை என்று சொல்லி. ஏன் மிஸ் ஆனார்? ஏன்னா மிஸ் ஆனார்? ஜான் ஜெபராஜ், நீ ஆதாரம் இல்லை என்று சொன்னாய் அல்லவா, ஆதாரம் இதுதான். அவன் மிஸ் ஆனதுதான் ஆதாரம். உன் கள்ளக்காதலி கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவன் ஒரு மிஸ் ஆன நபர் என்று எழுதி இருக்கிறார். ஏன் அவன் மிஸ் ஆனான்? ஏன் காணாமல் போனான்? நீ கல்யாணம் பண்ணி வைத்த நபர் தானே, ஏன் அவன் காணாமல் போனான்? மற்றவர்கள் சொன்னதை கேட்டதுனால காணாமல் போனானா? இல்லை, அவன் பார்க்கக்கூடாதது நேரடியாக பார்த்ததுனால் காணாமல் போனான். அப்போ ஜான் ஜெபராஜ் இந்த கள்ளக்காதலி மேட்டர் மட்டும் கிடையாது, அவன் பெண்களிடத்திலே கை வைக்கக்கூடியவன். ஏன் 18 வயது நிரம்பாத அந்த சிறு பெண் அந்த ஃபங்க்ஷன்ல பெண்ணிடத்திலே கிச்சன்ல போய் தண்ணி எடுத்துட்டு வா என்று சொல்லிவிட்டு பின்னாடியே போய் கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்த காமவெறியன் அதன் தந்த சிறைக்கு போனான். அந்த கேஸ் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. சிறை கண்டிப்பாக நிரந்தரமாக சிறைக்கு செல்வான். ஆகவே ஜான் ஜெபராஜ், நீ சொல்வது அத்தனையும் பொய். ஜான் ஜெபராஜ் இன்றைய தினத்திலே ஜான் ஜெபராஜ் ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறான், தன்னையும் நடிகர் விஜயும் ஒப்பிட்டு. போன வாரத்திலே நான், இந்த வாரத்திலே அண்ணன்னு சொல்லிட்டு, யார விஜய அண்ணன்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டிருக்கிறான். இந்த ஜான் ஜெபராஜ் யாரை ஃபாலோ பண்ணுகிறான்? அப்போ அவன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றவில்லை, நடிகன் விஜயை பின்பற்றுகிறான். நடிகன் விஜயும் இப்படித்தான், தன்னுடைய மனைவி பிள்ளைகளை எல்லாம் விட்டு விட்டான். அவர்கள் லண்டன்ல செட்டில். இங்கே நடிகைகளோடு கூத்தடித்துக் கொண்டிருக்கிறான். பல ஆண்டுகளாக நீங்கள் நடிகர் விஜய் அவனுடைய குடும்பத்தோடு பார்த்திருக்கிறீர்களா? இருக்க முடியாது. மனைவி பிள்ளைகளை விட்டு விட்டால் நடிகைகளோடு உல்லாசமாக இருக்கிறான். நடிகன் அவனை பின்பற்றுகிறவர்களை இன்றைக்கு எல்லாருக்கும் தெரியும், தற்குறிகள் என்று சொல்லி, புத்தியற்றவர்கள். விஜய் என்ன சொன்னாலும், கிறுக்குத்தனமாக சொன்னாலும் அதை கேட்டுக்கொண்டு போவார்கள். அவன் ஆதாரம் இல்லாத பொய்களைத்தான் சொல்லுவான். ஊர்ல 41 பேரை கொன்றான் என்று சொன்னால் நேரடியாக கொண்டவில்லை. அவனுக்கு புத்தி இல்லை, எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியவில்லை, தன்னுடைய செல்வாக்கை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய அஜாக்கிரதை நிமித்தம் அந்த சாவு நடந்தது. ஆனால் அதை ஒப்புக்கொள்ள மனம் இல்லாமல் பொய் குற்றச்சாட்டுகளை அரசாங்கத்தின் மீது போட்டுக் கொண்டிருந்தான். அங்கே 1000 பேர்கள் கத்தியோடு வந்தார்கள், அங்கே மயக்க மருந்து அளித்தார்கள், எல்லா பல்வேறு விதமான பொய் குற்றச்சாட்டுகளை புரளிகளை எல்லாம் பரப்பினார்கள் இந்த டிவிக்காவினர். அதே போலத்தான் இங்கே ஜான் ஜெபராஜும் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ விஜய் பின்பற்றுகிற அதே பாணியை தான் இங்கே ஜான் ஜெபராஜும் பின்பற்றுகிறார். அவனுடைய ரசிகர்கள் எப்படி தற்கூறிகளாக இருக்கிறார்களோ, விஜய் இங்கே ஜான் ஜெபராஜுடைய ரசிகர்களும் தற்கூறிகள் தான். ஜான் ஜெபராஜ் சொல்லி கேட்கிறான், இப்ப நான் எனது சாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்று சொல்லி கேட்கிறான். இல்ல ஜான் ஜெபராஜ், சாக வேண்டும் என்று தாங்கள் சொல்லவே இல்லையே. கடவுளை, துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு பிரியமோ, அவன் தன் வெளிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறது இல்லை, தான் கடவுள் சொன்னது. அதைத்தான் நானும் சொல்லுகிறேன். நீ சாக வேண்டும் என்பது அல்ல, நீ மனம் திரும்ப வேண்டும் என்பது. நீ அநேகரை கெடுத்துக் கொண்டிருக்கிறாய், அநேகரை தவறாக வழி நடத்தி கொண்டிருக்கிறாய். நீ மனம் திரும்பு. இல்ல மனம் திரும்ப முடியாது, நான் இப்படிதான் கள்ளக்காதலியோடு வழக்கு கேட்டான வாழ்க்கை வாழ்வேன், பணம் சம்பாதிப்பதற்காக தான் ஊழியம் செய்வேன் என்று சொன்னாய். அதுக்கு கிறிஸ்தவம் வழி அல்ல. கிறிஸ்தவம் என்பது நீ பணம் சம்பாதிப்பதற்கோ உன்னுடைய ஒழுக்க கேட்ட இங்கே உள்ளவர்களிடத்தில் திணிப்பதற்கோ உரிய அது அல்ல. நீ கிறிஸ்தவத்துக்குள்ளாக நீ நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொன்னால் இது கிறிஸ்தவம் அல்ல, கிறிஸ்தவத்துக்குரிய வாழ்வு இது அல்ல என்று சொல்ல வேண்டும். இல்லை என்றால் கடவுள் என்னை பார்த்து குறை சொல்வார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறவள், நீ சொல்லுகிறாய் அல்லவா, நான் கடவுளுடைய ஊழியக்காரன், கடவுளும் கூட இல்லை, நீ கள்ள ஊழியக்காரன், நீ எசபேல், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல், என்னுடைய ஊழியக்காரர் வஞ்சிக்கும்படியாக நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். நான் பார்த்துட்டு இருந்தேன்னா இந்த எசபேல் ஆகிய நீ கிறிஸ்தவர்கள் வஞ்சிப்பதற்கு நான் இடம் கொடுக்கிறேன் என்று அர்த்தம். அப்படி பார்த்தால் உண்மையில எனக்கு குறை உண்டு என்று ஆண்டவர் சொல்லுவார், என்ன பார்த்து சொல்லுவார். அப்ப நான் உனக்கு இடம் கொடுக்க கூடாது, உன்னை குறித்து மக்களுக்கு அம்பலப்படுத்தி தான் ஆக வேண்டும். கடவுள் குறை சொல்லி இருக்கிறார். பவுலப்போஸ்தலன் அதைத்தான் சொல்லுகிறார், மற்றவர்களுக்கு பயம் உண்டாக வேண்டும், அதற்காக பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். கிறிஸ்தவம் என்கின்ற ஒரு கூட்டமைப்பு இருக்கிறது என்று சொன்னால் அதற்குள்ளாக நீயும் கிறிஸ்தவன் என்கின்ற அடிப்படையில ஒழுக்கக்கேடான காரியங்களை நீ கொண்டு வருவாய்,
அதே வேளை நான் ஊழியக்காரன் என்று சொல்லிக் கொள்வாய் என்று சொன்னால் நீ செய்கிறதை எல்லாருக்கும் முன்பாகவும் அம்பலப்படுத்தித்தான் ஆக வேண்டும். பாவம் செய்தவர்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கடிந்து கொள் என்று சொல்லி வேதாகம் சொல்லுகிறது. இல்லை என்றால் நீ இன்றைக்கு ஒரு கேடுகட்ட சமுதாயத்துக்கு தலைவனாக உருவாகி அநேகரை கெடுத்துக் கொண்டிருக்கிறாய். இவன் செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்டுகிறவர்கள் கேன்சரை போன்றவர்களா? யூடியூப் கிரிட்டிக்ஸ் கேன்சர் போல எழுதியிருக்க. இல்லை ஜான்சப்ராஜ், வேதாகம் அப்படி சொல்லவில்லை. வேதாகம் எதை கேன்சர் என்று சொல்லுகிறது தெரியுமா? இவனேதும் பிளேந்தும் கள்ளப்போதார்கள் என்று சொல்லி தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அவர்களுடைய அந்த கள்ளப்போதவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, உன்னை போல கள்ளப்போதவர்கள், அந்த கள்ளப்போதவர்களுடைய போதனை தான் கேன்சரை போல பரவும் ஆபத்து என்று சொல்லி சொல்லுகிறார். உண்மையை சொல்லுகிறான் நான் கேன்சர் அல்ல ஜான்சப்ராஜ், கள்ளப்போதனை செய்யக்கூடிய உன்னை போன்றவர்கள் தான் கேன்சர். அதிலும் நான் கூடுதலாக சொல்லுகிறேன், நீ காண்பிக்கிறாய் அல்லவா, நீ கள்ளப்போதகத்திலும் மிஞ்சி ஒழுக்கக்கேடான ஒரு வாழ்க்கை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாய் அல்லவா இந்த கிறிஸ்தவத்திலே. அது கேன்சர் மட்டுமல்ல, HIV, எய்ட்ஸ். நீ எய்ட்ஸ் போன்றவன். இந்த ஜான்சப்ராஜுடைய பேச்சை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையை நரகத்துக்கு நேராக நடத்தாதீர்கள். அவன் தனக்கு அனுபவம் வர வேண்டும் என்பதற்காக பக்கம் பக்கமாக எழுதுவான், பக்கம் பக்கமாக நாளைக்கு வேணுமா கண்ணீர் விட்டு தாரை தாரையாக கண்ணீர் விட்டு கூட வீடியோ போடுவான். ஆனால் உண்மை எது என்பதை பாருங்கள். அவனுடைய வாழ்க்கை பொய்யும் புரட்டும் நிறைந்த ஒன்றாக இருக்கிறது. தயவு செய்து இவனை புறம்பாக்குங்கள், இல்லை என்றால் நீங்களும் அவனோடு கூட நரகத்துக்கு போங்க.